வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. தமிழ் சினிமா ரசிகர் மிகவும் விரும்பும் நடிகர் உருவான அஜித் குமார் பற்றி இந்த பெரிய அப்டேட் வந்திருக்குங்க. இப்ப நம்ம அனைவருக்கும் தெரியும், அஜித் சார் ரொம்ப சினிமா மட்டுமில்ல ரேசிங்ல மிகவும் கவனம் செலுத்துறாரு. பல வருடங்களா அவர் கார் ரேசிங்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு வராரு. 2027 ரேசிங் சீசனுக்கான முழு காலாண்டர் அஜித் ரேடியன்ட் ரேஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளியான பிறகு ரசிகர்களை பெரும் அளவில் பேசப்பட்டு வருகிறது. ரேஸ் சீசன் ஆரம்பம் தேதி மார்ச் 20 முதல் ஜனவரி வரை இந்த முதல் போட்டி நடைபெற இருப்பது இத்தாலியில் முகுலே சர்க்கியூட் புகழ்பெற்ற ரேசிங் பார்க்கிலே தான். அதன் பிறகு பல முக்கியமான நாடுகளில் நடக்குது. அதில் ஸ்பெயினில் உள்ள பார்சிலோன் சர்க்கியூட், பெல்ஜியம் நாட்டில் உள்ள பிரான்ஸ் ஸ்க்ரோச் சாம்பியன்ஸ், ஜெர்மனியில் உள்ள நர்பெர்கிங், இந்தியாவில் உள்ள சில்வர்ஸ்டோன், அது மட்டுமல்லாமல் அபுதாபியில் உள்ள யாஸ் மெரினா சர்க்கியூட், துபாய் மலேசியாவில் உள்ள இப்போ ஐரோப்பா, ஆசியா முழுவதும் ரேசிங் சீசன் நடைபெற இருக்குதான். இந்த போட்டிகள் 2027 ஜனவரி வரை தொடருமா என்று கூறப்பட்டிருக்காங்க. சீசன் முக்கியமான விஷயம் என்னன்னா, அஜித் சார் போர்ச்சே GT3 கப் ரேசிங் டீமுடன் இணைந்து பார்ட்டிசிபேஷன் பண்றாரு. இந்த சீசன்ல மிகவும் கடினமா இருக்கும் போட்டி சொல்றாங்க. ஏற்கனவே 2025 யூரோப்பியன் எண்டுரன்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் AM கிளாஸ் பிரிவில் அஜித் 3வது பெற்று ரசிகர்களுக்கு பெருமையா இருந்துச்சு. அந்த வெற்றி பிறகு இப்போ இன்னும் பெரிய ரேசிங் சீசனில் அவர் கலந்து கொள்வது ரசிகர்கள் மிகவும் உற்சாகமா இருக்குங்க. இதே நேரத்தில் ஒரு கேள்வி, புதிய படம் AK-64, இந்த படம் ஒரு பெரிய ஆக்ஷன் திரைப்படம் உருவாட்டார்கள் கோரப்பட்டாங்க. ஸோ அப்படியானால் இந்த ரேசிங் போட்டிகளுக்கும் AK இரண்டையும் எப்படி சமாளிப்பார் என்ற கேள்வி சமூக வலைதளங்கள் இப்போ வந்திருக்குங்க. ரேசிங் காலாண்டரை கருத்தில் கொண்டு AK-64 படம் அட்டவணை மாற்றி அமைக்கப்படும் சொல்றாங்க. அதாவது அஜித் சார் ரேசிங் போட்டியில் கலந்து கொள்ளும் நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் படப்பிடிப்பு நடைபெறும் என்று தகவல் சொல்றாங்க. பட் இதனால் ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைந்திருக்காங்க. ஒரு பக்கம் ரேசிங், மற்றொரு பக்கம் சினிமா, இரண்டையும் சமநிலை நடத்துவது எளிதான விஷயம் இல்லை. அஜித் சார் அதை பல வருடமாக செய்து காட்டுகிறாரு. அதனால் இந்த சீசனுக்கும் அவருக்கு வெற்றிகரம் அமையும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை வைத்திருக்காங்க. ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தலா எங்க போனாலும் வெற்றிதான் என்று பதிவிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இப்போ உங்கள் கருத்து என்ன நண்பர்களே? அஜித் சார் ரேசிங்கும் சினிமாவிலும் ஒரே நேரத்தில் வெற்றி பெறுவாரா அல்லது AK-64 படத்தை பாதிப்பு ஏற்படுமா? உங்கள் கருத்தை கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார்